இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அந்த ஆராதனை வேலைக்கு கடந்து வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம்
ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பலன் எதுவா? வசனம் என்ன சொல்கிறது? வசனம் தெரியுமா? நெகேமியா 8:10 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன், இல்லையா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடலாம். அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் தாயை விட என் தந்தை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் சொல்வோமா? மீது அக்கறையுள்ள தெய்வத்தை பார்த்து மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போது காத்தது உம் அக்கறை அல்லவா? தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா?
நம்முடைய தாயை விட தகப்பனை விட நாம் நேசிக்கும் யாராயிருந்தாலும் அவள் எல்லாரையும் காட்டிலும் நம்ம மிகவும் அதிகமாக நேசிக்கிற தகப்பன் யாரு? நம்முடைய அப்பா மட்டும்தான், இல்லையா? ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து இதுவரையிலும் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், இல்லையா? ஆமென். என்னைக்காச்சும் யாராச்சும் பசியோடு இருந்திருக்கிறீங்களா? இல்லை, அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் ஆமென். அந்த பறவைகள் என்னைக்காவது கவலைப்படுதா ஆகாரத்துக்காக? இல்லை, அப்படிதானே? அவைகளையே போஷிக்கிற தேவன் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களை என்னை சும்மா விட்டுருவாரா? கைவிடுவாரா? இல்லை, இல்லையா? ஆமென். ஒருபோதும் அவர் உங்களை என்னையும் கைவிடவே மாட்டார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடலாம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும் விதமாக உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் பெருமைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ?
ஆமென். எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அவர் செய்த நன்மைக்கு ஈடே ஆகாது இல்லையா? ஆமென். சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் நம்மை தூக்கி சுமந்த தகப்பன் அவர். எத்தனையோ நேரங்களில் நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, சோர்வாக இருக்கும்போது நம்ம பைபிளை திறந்து வாசிச்சோம்னா ஏற்ற வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுவார். ஆமென். என்னைக்காச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா? நிச்சயமா நம்ம சோர்ந்து போய் அந்த வேதாகமத்தை திறந்து நம்ம வாசிக்கும் போது நமக்கான வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசி நம்மை தேய்ச்சர் ஒரு நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆராதிக்கலாமா? நாம் எழுந்து நின்று ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த பாடலை நாம் பாடலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை.
பெற்றுக்கொள்வோமா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா? ஆமென். அப்பா உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமையின் மேகம் அப்பா, உம்முடைய மகிமையின் மேகம் அப்பா அந்த ஆலயம் முழுவதும் இறங்கட்டும், அசைவாடட்டும். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. அந்த உயிர் தெளிந்த ஜீவனுடைய வல்லமை இப்போது ஒவ்வொருவர் மீதும் அப்பா இறங்கி வரட்டும் அப்பா, இறங்கி வரட்டும் அப்பா. ஆமென். பலவீனமான பகுதி எல்லாம் பலமாய் மாறட்டும் அப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பட்டும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினி, உம்முடைய ஷேக்கினா வல்லமை, உம்முடைய ஷேக்கினா வல்லமை, உம்முடைய பரலோக அக்கினி, உம்முடைய பரலோக தரிசனம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. அங்கே பிசாசுக்கு இடமில்லை, அங்கே பிசாசுக்கு இடமில்லை அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். வல்லமை, உடைய அபிஷேகம், அபிஷேகம். ஆமென். உம்முடைய அந்நிய பாஷை வரங்கள் இப்போது இறங்கட்டும் அப்பா. பரலோகம் திறக்கப்படட்டும், பரலோகம் திறக்கப்படட்டும் அப்பா. உடைய தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கட்டும் அப்பா. ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பனே. ஆமென். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தகப்பன் அல்லவா அப்பா. நீர் இப்போது எங்கள் மத்தியில் அப்பா அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா இருக்க வேண்டிய நேரம் அல்ல இது, சும்மா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. வாரத்தில் எல்லா நாட்களும் நம்ம சும்மாதான் இருக்கிறோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வருகிறோம். இந்த நேரத்தில் நாம் சும்மா இருக்க கூடாது. ஆமென். யாரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகவே கூடாது. ஆமென். அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளட்டும். விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மீதப்பா உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க. அந்நிய பாஷை வரங்கள் இறங்கட்டும் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் அப்பா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆமென். அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம். அப்பா என்னோடு பேசுங்க என்று ஆமென் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். அவர் உங்களோடு பேசுகிற தேவனா அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் கிரியை செய்யட்டும் அப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எந்த மனுஷனை எங்களை ஆளுகை செய்யக்கூடாது, பிசாசானவன் எங்களை ஆளுகை செய்யக்கூடாதப்பா. உம்முடைய ஆளுகை அப்பா எங்களுடைய சபைகளின் மீது இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகின்ற கரம் அப்பா எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மீது இறங்கட்டும் அப்பா. ஆமென். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வனாந்திரத்திலே வழியையும் ஆமென் அவாந்திர வெளிகளையும் ஆறுகளை உண்டாக்குவேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு வனாந்திரமான இடத்திலே நம்மளை கொண்டு விட்ட அந்த இடத்திலே வழியை எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா திசையும் ஒரே திசையாய் தான் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட அந்த வனாந்திரத்திலே அவர் வழியை நமக்கு காட்டுகிற தேவன் அல்ல, நமக்காக வழியை உண்டாக்குகிற தகப்பன் அவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன வனாந்திரமா இருந்தாலும் சரி, வியாதியற்ற வனாந்திரமா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, பொருளாதாரம் என்ற வனாந்திரமா இருந்தாலும் சரி, உடைய குடும்பத்தில் காணப்படுறதான குடும்ப பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, என்ன வனாந்திரமா இருந்தாலும் அவற்றிலே ஒரு வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார்.
வனாந்திரம் என்பது ஒரு மனுஷனை ஆமென் அழிக்கிற ஒரு இடம் அல்ல, ஒரு மனுஷனை சாகடிக்கிற ஒரு இடம் அல்ல. வனாந்திரம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குகிற ஒரு இடம். நான் வேதத்திலே பார்க்கும்போது அநேக மனிதர்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்ததை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய முடிவுகள் எல்லாமே ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே தான் இருந்தது. அப்பேற்பட்ட வனாந்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் ஒருபோது நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஒருபோது நீங்க சோர்ந்து போகாதீங்க. அந்த வனாந்திரத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றால் அவன் நல்லதுக்காகவே அவர் அனுமதிக்கிறார். உங்களை உருவாக்குவதற்காகவே, அவருக்கென்று உங்களை உருவாக்குவதற்காகவே அப்படிப்பட்ட வனாந்திரத்தை அவர் அனுமதிக்கிறார். அந்த வனாந்திர பாதையை கர்த்தர் அனுமதிக்கும் போது நீங்க சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக ஒரு வழியை உங்களுக்காக உருவாக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அந்த நல்ல தெய்வத்தை இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீங்க எனக்காக அந்த வனாந்திரத்தை மாற்றுங்க. என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த வனாந்திரம் மாறி போகட்டும் அப்பா. என்ன வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தாலும் எல்லாம் நன்மைக்காகவே தான் செய்து முடிப்பீங்க என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து நம்ம சொல்லலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு கரத்தை இருதயத்திலே வைத்து ஒரு கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லலாமா? பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கனானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கனானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஆமென். இருதயத்தின் ஆழத்தில் இரண்டு கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி அப்பா இந்த வாழ்க்கையில நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்வோமா? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க சொல்ற, நீங்க உண்மையா சொல்ற அந்த வார்த்தையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தகப்பன் அவர். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஆபிரகாமின் தேவனும்
போ